ரைட் பை லாஸ் ஆஃப் மோஷனோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷனோட லெக்சர் 1ல் இருக்கும். ரைட்டா? லாஸ் ஆஃப் மோஷன் முழுக்க முழுக்க நியூட்டனோட 3 லா மட்டும் படித்தா போதும். அந்த 3 லால இருக்கக்கூடிய விஷயம் கற்றுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த லெசன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். இந்த லெசனோட ஹீரோ யார் அப்படின்னா ஃபோர்ஸு. ஃபோர்ஸ்னா என்னங்க சார்? டெய்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் தான். எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மால் போவீங்க, இல்லை வேற எங்கேயாவது போவீங்க, அதில் ஒன்று புஷ்ன்னு போட்டிருக்கோம், இல்லை புல்லுன்னு போட்டிருக்கோம். அது எதுவுமே போடலன்னா கூட நம்ம அழகா திறந்துடலாம். இந்த புஷ்ஷு புல்லுன்னு பார்க்கும்போது தான் நானே நிறைய டைம் பல்ப் வாங்கியிருக்கேன். அது இருக்கிறதா தள்ளுறதான்னு கூட தெரியாது. நீங்களுமே அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புஷ்ஷுன்னா இழுத்துட்டு இருப்போம், புல்லுன்னா தள்ளிட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபோர்ஸ்னா வேற யாரும் இல்லை, ஒன்று புஷ்ஷாக இருக்கலாம், இல்லைன்னா புல்லாக இருக்கலாம். இதுதான் ஃபோர்ஸு. சரி, இதோட எஸ்ஐ யூனிட் என்னங்க சார்? நியூட்டன். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன் காலங்காலமாக படிக்கிட்டு இருக்கு. இதோட சிஜிஎஸ் யூனிட் வந்து டைன்னு தெரிஞ்சுக்கணும். டைன் தெரியாத பசங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸு நியூட்டன், சிஜிஎஸ் யூனிட் வந்து டைன்னு தெரியும். ஒரு நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? ஒரு நியூட்டன் வேணும்னா 10 பவர் ப்ளஸ் டைன்னு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி வந்ததுன்னு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஒரு நியூட்டன் 10 பவர் 5 டைனு. இங்கே பாருங்களேன், ஃபோர்ஸுக்கு எம்ஏன்னு ஒரு ஃபார்முலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்க. F equal to product of mass into acceleration. மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் செகண்ட் பவர் -2. இது எஸ்ஐ யூனிட்லேயே நம்ம படித்ததுனால உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கிலோகிராம்குள்ளார 1000 கிராம் மறைஞ்சிருக்கு. ஒரு மீட்டருக்குள்ளார 100 சென்டிமீட்டர் மறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே செகண்டு, அங்கேயும் செகண்ட் தான், இங்கேயும் செகண்ட் தான். சிஜிஎஸ்லையும் செகண்ட் தான், எஸ்ஐலையும் செகண்ட் தான். 10 பவர் 5 ஒரு கிராம், ஒரு சென்டிமீட்டர், ஒரு செகண்ட் பவர் -2. இந்த கிராம், சென்டிமீட்டர், செகண்ட் பவர் -2 தான் நம்ம டைன்னு சொல்ல போகிறோம். அப்போது ஒரு நியூட்டன் வேணும்னா 10 பவர் +5 டைன்னு புரிஞ்சுக்கணும். கொஷினில் டைன்னு கொடுத்தாங்கன்னா அதை நியூட்டனில் மாற்றணும். 10 பவர் -5 நியூட்டன்னு கற்றுக்கணும். ரைட்டா? ரிலேஷன் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு நியூட்டன் 10 பவர் +5 டைனு, ஒரு டைனு 10 பவர் -5 நியூட்டன். ரைட் சார்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? ஃபோர்ஸுக்கு வேற ஏதாவது யூனிட் நம்ம படிக்க போகிறோமா? ஆமாம், 1 கிலோகிராம் வெயிட்டு அப்படின்னா எவ்வளோங்க சார்? இல்லைன்னா 1 கிலோகிராம் வெயிட்டுக்கு பதிலாக ஃபோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நிறைய சம் இந்த யூனிட்ல கொடுப்பாங்க. நீ இதே யூனிட்ல சம் போடக்கூடாது. என்ன பண்ணணும்? இது எஸ்ஐக்கு மாற்றணும். 1 கிலோகிராம் வெயிட்ன்றது என்னன்னா 9.8 நியூட்டன். இப்போ உங்க கொஸ்டின் பேப்பர்ல 10 கிலோகிராம் வெயிட்டு அப்படின்னு ஃபோர்ஸ் கொடுத்துறாங்க. நீ 10ன்னு வச்சு போடக்கூடாது. 10 × 9.8, அதனால 98 நியூட்டன்னு தான் அந்த எஃப் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். மறந்துடாது. 1 கிலோகிராம் வெயிட்ன்றது 9.8 நியூட்டன்னு கத்துக்கணும். 1 கிலோகிராம் வெயிட்டோட இன்னொரு பேரு 1 கிலோகிராம் ஃபோர்ஸ்ன்னு கூட சொன்னாலும் சரிதான். புரிஞ்சிருச்சு? சரி, இதே ஒரு கிராம் வெயிட்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்களேன். ஒரு கிராம் வெயிட்டு இல்லைனா ஒரு கிராம் ஃபோர்ஸு இப்படி இருந்ததுன்னா 980 நியூட்டனாக மாற்றணும். ஒரு கிலோகிராம் 9.8 நியூட்டன். அப்போ கிராம் உனக்கே தெரியும், 980 நியூட்டன் × 1000. இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிற யூனிட். அப்போ எஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? நியூட்டன். சிஜிஎஸ் யூனிட் என்ன? டைனு. ரெண்டு பேருக்கான ரிலேஷனு. அதர் யூனிட்ஸ், ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்லாம் என்ன? கிலோகிராம் வெயிட்டு ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். கிராம் வெயிட்டுக்கு பதிலாக 980 நியூட்டன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. எங்கேயாவது புரியலன்னா அங்கேயே நிறுத்திக்கும். சார் புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. ரைட்டா? நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் சார்? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லா, நியூட்டனோட தேர்ட் லா. ரைட்டா? இந்த 3 லா பற்றி பேச போகிறோம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லா, நியூட்டனோட தேர்ட் லா. எங்கள் ஃபிசிக்ஸ் சார் வந்து 12th படிக்கும் பொழுது எங்கள் எல்லாரையுமே ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கிண்டல் பண்ணுவார்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதிகமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவருக்கு நிஜமாலுமே அதான் நினைப்பு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது தான் உண்மையுமே கூட. அவர் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாரு, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் சமம்னு சொல்லுவோம். அவர் ஒரு கொஷினை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு இது இங்கே என்ன வரும்ன்ட்டு நம்ம நிறுத்துவோம்ல,
அங்க நிறுத்தும் பொழுது சமம் 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 இதே தான் சொல்லிட்டே இருக்கும். அவர் ரொம்ப ஒரு நாள் கடுப்பாயி உங்க பிசிக்ஸ் வாதியார் சாவ கிடக்குறாரு, கடைசியா பசங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் சொன்னா ஒரு உயிர் போயிடுமா, அந்த பால் ஊத்துற கதை தான் வச்சுக்கோங்களேன். அப்படி பால் ஊத்துங்கிற அதுக்கு ஈக்குவலா நாங்க ஏதாவது சொன்னா ஒரு உயிர் போகும்னா சமம்னு சொன்னா ஒரு உயிர் போயிடும். எனக்கு இந்த தேர்ட்ல நடத்தும் போதுதான் அவரோட முகமும் அவர் சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். இது நான் சொல்லி தரதுக்கு முன்னாடியே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நியூட்டனோட தேர்ட்ல, ரைட்டா? அவர் இப்ப இந்த நியூட்டன் தேர்ட்லன்னா எங்க ஒட்டுமொத்த 2 வருஷமும் எங்க முடிச்சாலும் நாங்க சமம்ல தான் வந்து முடிப்போம். அவர் வெறுத்து போய் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கடைசியா எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட செகண்ட் லா, நியூட்டனோட தேர்ட் லா. சரி, எதை பத்தி பேசுது? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா கத்துக்கிறீங்களா? லா ஆஃப் இனர்ஷியா. நியூட்டனோட செகண்ட் லா குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். குவான்டிட்டினா அமௌண்ட். நியூட்டனோட தேர்ட் லா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பேசினா யூனிட் முடிஞ்சிடும். இங்கே எஃபிடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? பை எல்லாருமே ஃபர்ஸ்ட் லாவுக்குள்ளார போமா. இந்த செஷன் முடிஞ்சதும் நான் ஒரு 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 பேஜ் ஒன்று சென்ட் பண்ணி விடுறேன். நைட்டே உட்காந்து அந்த பேஜை படிச்சிருங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா நீங்கள் டிக்ஷனரியிலலாம் போய் தேடி பாருங்க. இனர்ஷியா அப்படின்னா அதுக்கு சரியான மீனிங் டு அப்போஸ். இன்னும் கரெக்டாக சொல்லுங்க சார். இன்னும் கரெக்டாக சொன்னால் டு ரெசிஸ்ட். டு ரெசிஸ்ட் எதிர்க்கிறது. இப்போ ஒரு லாரி வருது, அதுக்கு முன்னாடி போய் நீ நிற்கிறன்னா அதுவும் அப்போஸ் தான். ஒரு லாரி வேகமாக போயிட்டு இருக்கு, அதோட கிரவுண்ட் சுத்தமாக சரியில்லை, ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரிக்ஷனால அப்போஸ் பண்ணுறது அதுவும் அப்போஸ் தான். அப்போ இனர்ஷியாவோட சரியான வார்த்தை, ரொம்ப சரியான வார்த்தை டு ரெசிஸ்ட். இல்லை கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னால் டு அப்போஸ், ரைட்? வாட் இஸ் இனர்ஷியா? இனர்ஷியான்றது inability of a body. Inability of a body to change its state of rest or its motion or its direction. என்ன கத்துக்கிட்டீங்க இங்க இருந்து? ஒரு பொருள் தன்னைத்தானே தன்னோட ரெஸ்டையோ தன்னோட மோஷனையோ தன்னோட டைரக்ஷனையோ மாத்திக்காது. உண்மைதானே? ஒரு டேபிள் மேல உன் ஃப்ரெண்ட்ல நீ ஏதோ ஒரு டேபிள்ல உட்காந்து இப்போ கிளாஸ் பார்த்துட்டு இருப்பேன். அந்த டேபிள் மேல ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எங்கேயாவது விண்வெளி பயணம் போயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பாக்குற, 20 வருஷமும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா அந்த புக்கு அங்கேயே தான் இருக்கும். அந்த புக்கு தானாவே இல்ல நம்ம ரொம்ப நாள் இந்த டேபிள்ல இருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது, பக்கத்துல இருக்கிற சோஃபால போய் உட்காரோன்னு ஏஞ்சி அந்தாண்ட போய் உட்காராது. இன்னபிலிட்டி. அதோட ரெஸ்ட்டை அது மாத்திக்காது. மோஷன். இப்போ ஜி இல்லாத இடத்துல, கிராவிட்டி ஜீரோவா இருக்கிற இடத்துல ஒரு பாடியை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஸ்பீட்ல என்ன டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதே ஸ்பீட்ல அதே டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கும். ஸோ இது அடிப்படையில தான் நம்ம சேட்டலைட்லலாம் ப்ரொஜெக்ட் பண்றது. மங்கள்யான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபமா செவ்வாய் கிரகத்துக்கு போன சேட்டலைட். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செட்டைன் டைரக்ஷன்ல செட்டைன் வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. 4 கோடி கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4 கோடி கிலோமீட்டர், 4 crore கிலோமீட்டர். டீசல் பெட்ரோல்லாம் போடணும்னா எவ்வளோ போகணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் தேவையில்லை. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி செட்டைன் வெலாசிட்டியில் செட்டைன் ஆங்கிளில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அது மாட்டும் போயிட்டே இருக்கும். அங்கே அந்த செவ்வாய் கிரகம் வரும்பொழுது இங்கே இடத்துல ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால டீஆக்சிலரேஷன் நடக்கும், ரொம்ப சூப்பராக போயிட்டு அங்கே லேண்ட் ஆகும். அப்போது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி ஒரு பாடி கண்டினியூஸாக மோஷனில் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் கொடுக்குற வரைக்கும் அந்த பாடி மோஷன்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷனும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் டைரக்ஷன் அப்படியே தான் இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆர் டைரக்ஷன் பை ஓன் இட் செல்ஃப், இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. இனர்ஷியானா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளால் தன்னைத்தானே அதோட ஓய்வு நிலைமையையும் அதோட இயக்க நிலைமையையும் அதோட திசையையும் மாற்றிக்க முடியாது. டைரக்ஷனையும் ரெஸ்டையும் மோஷனையும் தானாகவே ஒரு பாடி மாற்றிக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இனர்ஷியா, ரைட்டா? சரி, இனர்ஷியா புரிஞ்சிட்டோம். இனர்ஷியாவில் ஏதாவது டைப்ஸ் இருக்குங்களா? ஆமாம்ப, 3 டைப்பாக பேச போகிறோம். ஒன்று இனர்ஷியா இஸ் அட் ரெஸ்ட், இன்னொன்று
இனர்ஷியா இஸ் அட் மோஷன். மூணாவது இனர்ஷியா இஸ் அ டைரக்ஷன். இந்த 3 இனர்ஷியாவை பற்றி தான் பேச போகிறோம். இனர்ஷியா அட் ரெஸ்ட்னா என்ன, இனர்ஷியா அட் மோஷன்னா என்ன, இனர்ஷியா அட் டைரக்ஷன்னா என்ன பேசிட்டு எக்ஸாம்பிள் பேசணும். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ரைட்டா? அதனால் கற்றுக்கலாமா? ஒரே நிமிஷம். கிருத்திக், குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். இப்போதான் வந்தியா? ஆமாம் சார், ஸ்காலரில் இப்போ தான் சார் விட்டாங்க. சரிடா இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடலாம். சரி, இது 10 மினிட்ஸ் தான் போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ரைட். ஸோ இனர்ஷியா டைரக்ஷன், இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன், இதை மூணுத்தையும் தான் பேச போகிறோம். ரைட். இனர்ஷியா அட் ரெஸ்ட், inability of a body to change its state of rest by own itself. ஒரு பாடி தன்னோட ரெஸ்ட்டை தானாகவே மாற்றிக்காது. inability of a body by change its state of rest by own itself. சரி, எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்படி சொல்கிறேன், அப்படி காது கொடுத்து கேளுங்க. ஒரு லெமன் ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த லெமன் ட்ரீயில் இருக்கக்கூடிய லெமன்லாம் அப்படியே தான் இருக்கும். நீ என்ன பண்ணுற, போயிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா, தமிழில் உழுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கும் பொழுது, ஆசிலேட் பண்ணும் பொழுது, ஷேக் பண்ணும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பஞ்சஸ் ஆஃப் அந்த லெமன் எல்லாமே பொட்டுன்னு கீழே விழும். காரணம், சும்மா இருந்ததை நீ போய் டிஸ்டர்ப் பண்ணுற, தானாக அதை ரெஸ்ட்டை மாற்றிக்கல. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகும் பொழுது ஒரு நான் சொல்கிறது எல்லாமே அதில் எக்ஸாம்பிளாக இருக்கும், அப்படியே படிச்சுக்கோ. உங்கள் வீட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கால் துடைக்கக்கூடிய மேட்டுன்னு சொல்லுவோம்ல, கார்பெட், அது இருக்கும். ஸோ அதை எடுத்து வேகமாக ஒரு தட்டிப்பார் ஒரு ஸ்டிக்கால். டஸ்ட் பார்ட்டிக்கல் அது வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கும். தட்டினதும் அதுலேருந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே வெளியில் பறந்து வரும். இனர்ஷியா அட் ரெஸ்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது யாருன்னு கேட்பாங்க. ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸோ காரோ ஏதோ இருக்குன்னா, பஸ்ஸில் ஒரு சீட்டில் நீ உட்காந்துருக்கு, இப்போ ரெஸ்ட்டில் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த காட்சியை எல்லாரும் அப்படி நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உன்னை அறியாமலேயே நீ பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வருவ, சடனாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. பார்த்துருக்கீங்களா? இது இனர்ஷியா அட் ரெஸ்ட். இப்போ இனர்ஷியா அட் ரெஸ்ட், ஒரு புக் வந்து ஒரு டேபிள் மேலே ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு, இனர்ஷியா அட் ரெஸ்ட். ரைட்டா? ஸோ அப்போ இனர்ஷியா அட் ரெஸ்ட்னா ஒரு பாடி ஓனாவே தன்னோட ரெஸ்ட்டை அதால் மாற்றிக்க முடியாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது தான் அதால் மாற்றிக்க முடியும் தான் எக்ஸாம்பிள். அப்போ லெமன் ட்ரீயை வந்து ஷேக் பண்ணுறது, அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாஸில் வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், சின்னதாக ஒரு போர்டு, கார்ட்போர்ட் மாதிரி. மேலே ஒரு காயின் எடுத்துக்கோங்களேன், அது மட்டும் கம்முன்னு தான் இருக்கும். இந்த கார்ட்போர்டை சடனாக ரிமூவ் பண்ணும்போது இந்த காயின் பொட்டுன்னு உள்ளே வரும். இதெல்லாம் இனர்ஷியா அட் ரெஸ்ட். இப்போ இனர்ஷியா அட் ரெஸ்ட்டோட எக்ஸாம்பிள் படிக்கணும். ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? அப்போ பஸ்ஸில் இருந்து சடனாக பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வர்றது இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு. அந்த ட்ரீலேருந்து நீங்கள் ஷேக் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் கொட்டுவது இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு. கால் துடைக்கக்கூடிய அந்த கார்பெட்லேருந்து வர டஸ்ட் பார்ட்டிகல் இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு. இந்த கார்ட்போர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு. புக்ஸ் லையிங் ஆன் த டேபிள் இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு. அப்போது இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பை ஓன் இட் செல்ஃப். ஒரு பொருளால் தன்னைத்தானே தன்னோட ஓய்வு நிலைமையை மாற்றிக்க முடியாது, அப்படி இருந்தால் அது இனர்ஷியா அட் ரெஸ்ட். எல்லாரும் கிளியரா? ரைட். அங்கேருந்து இனர்ஷியா அட் மோஷன் போயிடுமா? சூப்பராக இருக்கும் பாருங்க. இனர்ஷியா அட் மோஷன். சார், இனர்ஷியா அட் மோஷன்னா inability of a body by change its state of motion by own itself. Inability of a body to change its state of motion by own itself. ஒரு பாடியோட மோஷன் தானாகவே அது சேஞ்ச் பண்ணிக்காது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது கொடுத்தாதான் அது மாறும். ரைட்டா? ஸோ நீ ஒரு பிரமாதமான பவுலர்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிரிக்கெட் பார்க்குற பசங்க தான், இப்போ இருக்கிற பசங்க. கிரிக்கெட் பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஸோ உனக்கு பிடிச்ச ஒரு பவுலரோ இல்லை நீ தான் ஒரு பிரமாதமான பவுலர், ரொம்ப வேகமாக ஓடி வந்து போட்டு, இதுதான் அந்த அம்பையர் இருக்கக்கூடிய அந்த கிரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டு இங்கே பாருங்க நான் பவுலிங் போட்டேன், அங்கேயே நிற்கிறது இல்லை, கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓடி போவீங்கல்ல, இனர்ஷியா அட் மோஷன். அதுக்கப்புறமா அந்த ஜாவ்லின் த்ரோ பார்த்துருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீரஜ் சோப்ரா ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் பேசியிருப்போம். ஸோ நீரஜ் சோப்ரா ஓடி வந்து அந்த பார்டர்லேருந்து அந்த ஜாவ்லின் த்ரோ பண்ணுறாங்க, ஈட்டி எறிகிறார் அப்படின்னா அங்கேயே நிற்கிறாருல்ல, கொஞ்சம் தூரம் ஓடி வந்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரில. கல்லூரி காலங்களில் பஸ்ஸில் போகும் பொழுது நிறைய பசங்க ஸ்டெப்ஸில் நிற்கிறத பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா சினிமாக்கள்லையாவது பார்த்துருப்பீங்க.
ஸ்டெப்ல நிற்கும் பொழுது பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஹீரோயிஸ்ட ப்ரூவ் பண்றதுக்கு அந்த படிக்கட்டுல இருந்து வேகமா இறங்கி ஃப்ரண்ட்ல ஓடி போய் நிக்கிறதெல்லாம் நீங்க கவனித்திருப்பீங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆளா தான் ஒரு காலகட்டத்துல இருந்த ஆட்கள், ரைட்டா? ஸோ அப்போ அந்த பஸ்ல இருந்து குதிக்கும் பொழுது வேகமா ஓடி தான் நிற்பாங்க. இல்ல நானெல்லாம் மன்னர் பரம்பரை, நான் குதிச்சா அங்கேயே தான் நிப்பேன் அப்படின்னு அங்கேயே குதிச்சு நின்னாருன்னா கீழே வந்து மூக்க உடச்சுப்பார். உனக்கு நல்லா தெரியும். இந்த காட்சி யோசிக்க முடியுதா உங்களால? பஸ்ல ஃபுட்போர்டில் ஒரு ஹீரோ நின்றுட்டு இருக்காரு, ஒரு வேகமா பஸ் போயிட்டே இருக்கு. அவர் இறங்குறாரு, இறங்கும் பொழுது பஸ்ஸோட டைரக்ஷன்லேயே தான் கொஞ்சம் தூரம் ஓடி போய் நிற்காங்க, ரைட்டா? இல்லை நான் இறங்கின இடத்துலயே தான் நான் நிற்பேங்க அப்படின்னா அவரால் அந்த இனாஷியேட் மோஷன் கீழே குதிச்சிருவார், ரைட்டா? 4-5 இயர்ஸ் பேக்கு நீங்களாம் 6வது 7வது படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் லயோலா காலேஜில் பஸ் டே கொண்டாடினாங்க பசங்க. இப்போ கூட கூகுளில் தட்டிப்பாரு, இல்லை யூடியூப்ல தட்டிப்பாரு, அந்த வீடியோ வரும். அதில் பஸ் டே கொண்டாடும் தெரியல. இந்த சென்னையிலலாம் ரூட்டு தலை, அப்புறம் பஸ் டே கொண்டாடுறதுலாம் கும்பலாக பசங்க அடிச்சுக்கிறது எல்லாம் இருக்கும். இந்த பஸ்ஸோட டாப்ல நிறைய பசங்க உட்காந்துட்டு, 20 பசங்களுக்கு மேலே பஸ்ஸோட டாப்ல. டிரைவர் இங்கே பஸ் ஓடிட்டே இருக்காரு, பஸ்க்கு மேலே ஒரு 20-25 பசங்க மேலே உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் டிரைவருக்கு என்ன கோவம் வந்ததோ தெரில, சடன் பிரேக்கு, அதனால இந்த பசங்க கொத்தா வந்து முன்னாடி விழுந்திருப்பாங்க. அதையுமே நீ தட்டி பாரு தெரியும். அந்த பசங்களுக்கு ஒருவேளை ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா அது தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இனர்ஷியாட் மோஷன், ஏன்னா இந்த பஸ்ஸோட மோஷன் அந்த பாடி மேலேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மேலேயும் அந்த மோஷன் தான் இருக்கு. இப்போ அதில் சேஞ்சஸ் இருக்கும்பொழுது சடனாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சேஞ்சஸ் இருக்கிறனால அதே ஃப்ரண்ட்ல வந்து பொத்துன்னு விழுந்தாங்க எல்லாரும். இனர்ஷியாட் மோஷன் இவ்வளோ ஏம்ப வடிவேலு சார் அவங்க ஒரு படத்தில் கூட பஸ்ஸில் வந்து நடுவில் நின்றுட்டு இருப்பாரு. எங்கள் அண்ணெல்லாம் கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கேன். டிரைவர் திரும்பி பார்த்து யாரா அவங்க அண்ணன் கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டான்னு சடன் பிரேக் அடிச்சதும் ஒரு கண்ணாடி உடச்சிட்டு வந்து குதிப்பாரு. கோவை சார்லாம் வருவாங்க, அப்புறம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இனர்ஷியாட் மோஷன், இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி பை சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் பை ஓனர்ஸ். ஏன் நீ பஸ் வேகமாக போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் அடிச்சா உனக்கு தெரியும் இல்லை, ஃப்ரண்ட்ல வந்துட்டு தான் பேக் போகும். நீ இல்லை காரில் போகும்போது திடீர்னு யாரோ குறுக்க வந்துட்டாங்க, சடன் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க, உன்னை அறியாமலேயே நீ ஃப்ரண்ட் வந்து பேக் போகும். இனர்ஷியாட் மோஷன். நான் சொன்னது அத்தனையும் உனக்கு புரிஞ்சுறதுக்காக தான் இந்த திரைப்பட காட்சிகள் எல்லாத்தையுமே சொன்னதே தவிர சப்ஜெக்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இனர்ஷியாட் மோஷன்னா என்ன? ஒரு பாடி தன்னைத்தானே தன்னோட மோஷனை மாற்றிக்காது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும். இனர்ஷியாட் டைரக்ஷன் அதே மாதிரி தான். நீங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது நீ லெஃப்டில் பஸ்ஸு டேர்ன் ஆகுது அப்படின்னா உன்னை அறியாமலேயே நீங்கள் ரைட்டில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரைட்டில் சாய்வீங்க, பார்த்துருக்கீங்களா? இனர்ஷியாட் டைரக்ஷன். இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன், சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன். ஒரு பொருளானது தன்னைத்தானே தன்னோட ஓய்வு நிலைமையோ தன்னோட இயக்க நிலைமையோ தன்னோட திசையோ மாற்றிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் இனர்ஷியா. இனர்ஷியா நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அங்கேருந்து நம்ம போகிற இடம்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட்லாம் முடிச்சுட்டேன், எக்ஸாம்பிள் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொஞ்ச நேரத்தில் சென்ட் பண்ணி விடுறேன். பிடிஎஃப்ல ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணி விடுறேன், நைட் உட்காந்து அதை படித்து முடிச்சு. ரைட். இப்போ தான் ஈக்குவேஷனுக்குள்ளார போக போகிறோம். மொமெண்டம், இதுக்கு முன்னாடி இது தெரியுமான்னு எனக்கு தெரியாது, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கணும். மொமெண்டம்னா என்னங்க சார்? மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. முதல்ல இதை படிங்க. வாட் இஸ் மொமெண்டம்? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ நீ ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கு, உன் பைக்கோட வெயிட் ஒரு 300 kgன்னு வச்சுக்கலாமா? ஸோ உன்னோட வெயிட் ஒரு 50 kgன்னு வச்சுக்கலாமா? ஸோ டோட்டலாக ஒரு 350 kg இருக்கீங்க. இந்த பைக் வந்து ஒரு 40 மீட்டர்/செகண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது உனக்கு கிடைக்கிறது மொமெண்டம். ஸோ வாட் இஸ் மொமெண்டம் கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒருவேளை நீ ரெஸ்ட்ல இருந்தா 0 வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி 0ன்னா மொமெண்டமும் 0. மொமெண்டம் ஸ்கேலாரா வெக்டாரா சார்? யாரா சொல்ல முடியுமா? இப்போ மொமெண்டம் ஸ்கேலாரா வெக்டாரா? வாயத்தர. வெக்டார் சார். ஏன் வெக்டாரு? ஏன்னா மாஸ் ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார், அதனால ஸ்கேலார் இன்டு வெக்டார் வெக்டார். ரைட் பை, எல்லாருமே நல்லா ட்ரை பண்றீங்க. வெலாசிட்டி வெக்டார் சார், அதனால மொமெண்டமும் வெக்டார். வெலாசிட்டி வெக்டாரா இருந்தா மொமெண்டமும் வெக்டாரா இருக்கணும்னு என்ன அவசியம்? ஒரு மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்றீங்க, ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்றீங்க, அதனால வெக்டார். அப்போ மொமெண்டம் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம் வெக்டார் குவான்டிட்டின்னு பிரமாதமாக கற்றுக்கணும். இவ்வளோ பேசுனீங்க, யூனிட் போட்டிங்களா? ஸோ வரேன். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பார் -1.
மாஸுக்கு 1 கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்றுன்னு சூப்பராக கற்றுக்கணும் சார். அப்படியே டைமென்ஷன் சொல்லிட்டு போங்களேன். எம் எங்கெல்லாம் கிலோகிராம் இருக்கோ அங்கே எம், எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்கே எல், எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கே டி. எம்எல்டி பார் மைனஸ் ஒன்றுன்றது மொமெண்டத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலான்னு புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ நம்ம இப்போ தான் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த லெசனோட ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அதில் ஒரு ஆளை நம்ம சந்திச்சிட்டோம். ஸோ இவங்களோட தொடர்புல தான் அடுத்து நம்ம போக போகிறோம். ஸோ மொமெண்டத்துக்கு எல்லாரும் ஆய் சொல்லி முடிச்சுட்டு, மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதோட யூனிட் போட்டாச்சு, டைமென்ஷன் எழுதியாச்சு. இப்போ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஃபுல்லாக முடிஞ்சுது. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் சார்? லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா என்ன? இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி. ஒரு பாடி தன்னைத்தானே எதையும் செஞ்சுக்காது, அவ்வளோதான். எத்தனை இனர்ஷியா? 3 இனர்ஷியா. இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன், இனர்ஷியா அட் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படிக்கணும், ரைட்டா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கும். அதில் எல்லாம் 6 பாயிண்ட் தான்ப்பா இருக்கும். மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்லை. இங்கே யாரும் போய் எக்ஸாமில் அதெல்லாம் எழுத போகிறது கிடையாது. இதை பார்த்ததும் இது என்ன இனர்ஷியா, இனர்ஷியா அட் ரெஸ்டா, இனர்ஷியா டைரக்ஷனா, இனர்ஷியா அட் மோஷனா, அதை சொல்கிற அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் போதும், ரைட்டா? அடுத்தது நியூட்டனோட செகண்ட் லா. சார் செகண்ட் லா என்னங்க சார் சொல்லுங்க? நியூட்டனோட செகண்ட் லா. முதல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் டி/டிடின்னு போடுறேன்னா ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ரைட், சாரி வந்துட்டேன். நியூட்டனோட செகண்ட் லா பேச போகிறோம். டி/டிடி இதை பிரிச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதை வெட்டி எடுக்கும். எத்தனையா வேணாலும் வெட்டிக்கும், 4 வெட்டிக்கும், 3 வெட்டிக்கும், 5 வெட்டிக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா ஒரு பெரிய பாடியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ செகண்ட் லா என்னங்க சார் சொல்லுது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ். சார் புரியலையே. dp/dtன்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். டினாமினேட்டர்ல எப்பெல்லாம் நீங்க டைம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அதை ரேட்டுன்னு படிக்கணும். மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, மொமெண்டம். அப்போ மொமெண்டம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. நான் சொல்றது எனக்கு புரியுதா? மொமெண்டம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ மொமெண்டம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் அதுதான் ஃபோர்ஸ்ன்னு கற்றுக்கணும். அப்போ வாட் இஸ் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷனை கண்டிப்பாக சொல்லணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் கால்ட் இஸ் ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp/dt. ரைட். ஸோ நிதானமாக கவனி. ஒரு பிரமாதமான ஈக்குவேஷன் இதுலேருந்து வரப்போகுது, பார்த்துட்டே வா. பிக்கு பதிலாக எம்வி தானுங்களே சார்? ஆமாம். எஃப் ஈக்குவல் டு dp/dt தானே. பிக்கு பதிலாக எம்மின்னு எழுதலாமா? இதை யூவி ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். முதல்ல எம்மை வச்சுக்கோங்களேன், வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வியை வச்சுக்கோங்க, எம்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இது சொல்லாமல் 1000 கதை சொல்லுது நமக்கு. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு dv/dt ப்ளஸ் வி இன்ட்டு dm/dt. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த இடத்துலையுமே இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா செகண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையுமே பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்? இப்போ ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும். இல்லை ஒருவேளை செகண்ட் யூஸ் பண்ணால் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாஸ் சேஞ்ச் ஆகணும். அது எப்படி ஒரே நேரத்தில் மாஸும் சேஞ்ச் ஆக முடியும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆக முடியும்? கரெக்ட் தானே நான் கேட்குறது? அதனால் எந்த இடத்துலையும் இந்த ஈக்குவேஷன் முழுசாக பயன்படாது. ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட் பயன்படலாம், இன்னொன்று செகண்ட் பார்ட் பயன்படலாம். சரியா புரியலையே, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இந்த ஈக்குவேஷன் பாருங்களா, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ஒருவேளை மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் இதில் என்ன நடக்கும்? இங்கே பாருங்க, எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எம் கான்ஸ்டன்ட்டு dv/dt.
பிளஸ் வி இன்ட்டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துடும் உனக்கு புரியும். அப்ப நான் சொன்னது உண்மைதானப்ப, எம் இன்ட்டு டிவி பை டிடின்னு கத்துக்கணும். ரைட்டா? ஒருவேளை வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்து மாஸ் சேஞ்ச் ஆனா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடும், செகண்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும், v இன்ட்டு டிஎம் பை டிடி. நான் சொல்றது அப்படியே ஒரு நிமிஷம் இல்லை, ஸ்ட்ராங்கா ரொம்ப சூப்பரா கேட்குறியா? இங்க பாருங்க. இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் பயன்படும்? ராக்கெட் சம்மு, ராக்கெட் ப்ரப்பல்ஷன் வருது இல்லையா, ராக்கெட் ப்ரப்பல்ஷன் சம்மு, கன்வேயர் பெல்ட் சம்மு, கன்வேயர் பெல்ட் சம்மு, அதுக்கப்புறமா இந்த ஃபயர் சர்வீஸ் என்ஜின் வருது இல்லை அந்த சம்மு, இதுலெல்லாம் வந்து இந்த வி இன்ட்டு டிஎம் பை டிடி யூஸ் ஆகும். எப்படி சார்? இப்போ ராக்கெட் போகுது அப்படின்னா அது ஃபியூல் எல்லாம் பேர்ன் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மாஸ் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும். சின்ன ஐடியா என்ன தெரியுமா? ரோட்ல நடக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், ரோட்ல போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், எம் இன்ட்டு டிவி பை டிடி. பஸ்ஸு, காரு, வேனு, பைக்கு. ஏன்னா இங்கே ரோட்ல பார்த்தீங்கன்னா மாஸ் எல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்கும். உன் பைக்கோட மாஸ் மாறுமா? 300 கிலோனா 300 கிலோ தான், ஆனால் வெலாசிட்டி மாறும்ல. அப்போ மாஸ் கான்ஸ்டன்டாக இருந்து வெலாசிட்டி மட்டும் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டிவி பை டிடி யூஸ் பண்ணணும். நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய பஸ்ஸு, கார், வேன் இதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். எங்கெல்லாம் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்து மாஸ் மாறுதோ பாருங்க, டிஎம் பை டிடி மாஸ் எங்கெல்லாம் மாறும்? ராக்கெட் சம்ல மாறும், கன்வேயர் பெல்ட் சம்ல மாறும். இந்த ஃபயர் சர்வீஸ்ல ஒரு இடம் தீ பிடிச்சிக்கிச்சுன்னா அவங்க ஒரு ஜெட் ஒன்று கையில் வச்சிருப்பாங்க பாருங்களேன், அந்த வாட்டர் ஜெட்டு. அதுலேருந்து வேகமாக வாட்டர் ஃப்ளோ ஆகும்பொழுது அதோட மாஸ் கண்டினியூவாக மாறிக்கிட்டே இருக்கும், பட் வெலாசிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கும். அந்த சம்மெல்லாம் வரப்போகுது, சூப்பராக சொல்லி தரலாம். அது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும், வி இன்ட்டு டிஎம் பை டிடி யூஸ் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? அப்போது திரும்ப நான் கேட்பேன், சொல்லணும். ராக்கெட் சம்முக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சாதாரணமாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு எந்த சம் யூஸ் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்ல கற்றுக்கணும். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரே நிமிஷம். F equal to m into dv by dt இருக்கா? இந்த dv by dt தான் acceleration சொல்ல போறோம். acceleration rate of change of velocity. அப்ப force வேணும்னா ma படிச்சிருப்பீங்க. F equal to ma, mass into acceleration. நான் சொன்னால கொஞ்ச நேரத்துல இந்த ஃபார்முலா வர போகுது. அப்ப நியூட்டனோட செகண்ட் லா கேட்டா நீங்க ரெண்டு விஷயம் சொல்லணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இங்கிருந்து பிறந்தது தான் ma. F equal to ma. கற்றுக்கிட்டீங்களா? சரி, இதோட யூனிட் வழக்கம் போல ஏற்கனவே போட்டாச்சு, இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். மாசுக்கானது கிலோகிராம், நல்லா கவனி, மீட்டர் செகண்ட் பவர் -2. டைமென்ஷன் ஃபார்முலா mlt பவர் -2. இதே சிஜிஎஸ் கேட்டாங்கன்னா 10⁵ டைன். இதுதான் ஒரு நியூட்டன். அப்போ ஒரு நியூட்டனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, ஒரு சின்ன சம் பாருங்களேன். சம்மெல்லாம் எடுத்து தேவையில்ல, டேட்டா மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன். ஒரு 5 kg பிளாக், ஒரு 5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பாடி, ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இருக்கு. ஃப்ரிக்ஷன்லெஸ்னா தெரியுதா? வழுவழுப்பான. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து அந்த ஃபயர் சர்வீஸில் வச்சுருப்பாங்கல்ல அந்த ஜெட்டு, அந்த ஜெட்லேருந்து வேகமாக தண்ணியை வெளில வருது, இந்த 5 kg பாடி மேலே படுது. Stuck by a jet releasing water at the rate of 3 kilogram per second. 3 kilogram per second. யாராவது சொல்லுங்க, இந்த 3 kilogram per second யார்? dv by dt யா dm by dt யா? உன்கிட்ட தான் கேட்குறேன். 3 kilogram per second யூனிட் வச்சு கண்டுபிடி. dm by dt sir. அவ்வளவுதான் தனஸ்ரீ, பிரமாதமா சொன்னேன். dm by dt. இப்போ ஏன் மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட். அப்போ 3 கிலோகிராம் பர் செகண்ட்ன்றது யாரு? நான் தான் வந்துட்டு நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அது யாருன்னு தெரியலன்னா யூனிட்டை பார்த்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன்னா, மேலே கிலோகிராம் கீழே டைம். அப்போ dm by dtன்றது 3 கிலோகிராம் பர் செகண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல இருந்து வர்ற ரேட்டு பெர் செகண்டுக்கு 3 kg வாட்டர் வெளில வருது, பெர் செகண்டுக்கு 3 kg வாட்டர் வெளில வருது. இதோட ஸ்பீடு
4 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த இனிஷியல் ஆக்சலரேஷன். என்னங்க சார் இது? மாஸ் இருக்கு, ரைட்டு. dm/dt இருக்கு, ரைட்டு. வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ யாராவது சம்மோட ரூட் சொல்லுங்க. இப்போ எப்படி போகலாம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அங்கிருந்து எங்க போகலாம்? அந்த ஐடியா சொல்லுங்க. இது எந்த சம்மு? மாஸ் சேஞ்ச் ஆகிற சம்மா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற சம்மா? அப்படியே நீயும் உட்காந்துரு, நானும் உட்காந்துருக்கேன். 5 மணி ஆகிடும். பாய் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போயிடலாம். சரிதா? உன்கிட்ட தான் கேட்குறேன். மாஸ் சேஞ்ச் ஆகுது. மாஸ் சேஞ்ச் ஆகிற ஃபார்முலா இப்போ எஃப் ஃபார்முலா சொல்லுங்க. மாஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு F is equal to ma. இல்ல, மாஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு v into dm/dt. என்னாச்சு உங்களுக்கு? யாரும் ஒழுங்கா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். பாரு அப்ப F is equal to dm by dt, sir. f equal to v into dm/dt. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் வாட்டர் ஜெட் ப்ராப்ளம். வாட்டர் ஜெட் ப்ராப்ளம் சொன்னேன் தானே? வாட்டர் ஜெட் ப்ராப்ளம்னா கண்டினியூவா வாட்டர் அதுலேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது அதோட மாஸ் மாறுது. உனக்கு தான் தெரியுது, 3 kg/s. ஆமா, அவங்க ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம எஃப் ஃபார்ம்ல தான் இருக்கு. இருந்து எங்கிருந்து ஏக்கு போறது? v4 தெரிஞ்சிருச்சு, gm/dt 3 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபோர்ஸ் வந்து 12. எஃப்ஐ உடச்சிருங்க. எம்ஏ எம் ஆல்ரெடி 5 kg. ஆமாம் 5 kg. அப்போ ஏ மட்டும் வேணும்னா 12/5, 2×5 10, மீதி 20, 4×5 20 மீட்டர்/செகண்ட். சம் புரியுதா? அந்த dm/dt எங்க பயன்படுத்தணுன்றதுக்காக தான் சம் சொல்லி கொடுத்தேன். அப்போ மாஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். f equal to v into dm/dt. f equal to v into dm/dt. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? தென் இந்த ஃபார்முலா எப்போ சார் யூஸ் பண்ணலாம்? இங்கே பாருங்க. அடுத்தது f equal to m into dv/dt. ஒன்றும் இல்லை, ஒரு பாடி இருக்கு. அந்த பாடியோட மாஸ் வந்து ஒரு 10 kg. வெலாசிட்டி 5 மீட்டர்/செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ்னா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். 10 into 5 15 நியூட்டனு. அப்போ அந்த பாடி மேலே 15 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. புரிஞ்சுக்கோங்க, வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா இந்த ஃபார்முலா, மாஸ் சேஞ்ச் ஆனா இந்த ஃபார்முலா. மாஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும்? ராக்கெட் சம்மில் சேஞ்ச் ஆகும், அதேமாரி வாட்டர் ஜெட் சம்மில் சேஞ்ச் ஆகும், கன்வேயர் பெல்ட்டில் சேஞ்ச் ஆகும். நான் போகும்பொழுது 4 சம் கொடுக்குறேன். 4 சம்மையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிக்குள்ளார எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. 4 சம்முக்கும் இதுதான் ஃபார்முலா. f equal to v into dm/dt தான். கற்றுக்கிட்டீங்களா? பேசினவர்கள் எல்லாரும் கிளியர் தானே? வேறு திரும்ப ஏதாவது கேட்கணுமா? ஓகே. ஸோ நியூட்டனோட செகண்ட் லா கிட்ட நெருங்கிட்டோம். ஓரளவு எல்லாத்தையும் பேசிட்டோம். மொமெண்டம் பேசிட்டோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அடுத்தது இந்த டாப்பிக்கோட முக்கியமான ஆள் இவன் தான், இம்பல்ஸ். இம்பல்ஸோட சரியான தமிழ் வார்த்தை கனத்தாக்குதல். கனத்தாக்குதல்னா இப்போ தமிழ் மீடியம் பையன்லாம் ரொம்ப சூப்பராக கதடிப்பான். நான் என்னையே தான் சொல்லிட்டு இருக்கேன், யாரையோ சொல்றேன்னு நினைச்சிடாது. கனத்தாக்குதல்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல கனத்தாக்குதல் படிச்சே இருக்க மாட்டோம். சொல்லிக் கொடுக்கும்போது எங்கேயாவது கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கனவு கண்டு உட்காந்துருக்கும் ஜாலியாக. ஒருவேளை இந்தியா தூத்து போச்சுன்னா அன்றைக்கி எனக்கு கோவம் வந்து நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சார் தூங்கிடுவீங்கன்னா, நானே அப்புறமா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் நானே ஓப்பனிங் பவுலராகவும் என்னையை நானே கற்பனை பண்ணிட்டு ஆஸ்திரேலியா டீம் எல்லாத்தையும் 0க்கு ஆல் விக்கெட் பண்ணிவிட்டு நானே ஒரு 40-50 6 அடித்து ஜெயிக்க வச்சிருது. எப்போ என்னைக்காவது தோற்று போயிடுச்சு அப்படின்னா 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடி போய் போர்வை முக்காட வரைக்கும் போட்டுட்டு தூங்கிடுறது. ஏன்னா கோவம் வந்தால் வேறு எப்படி ஜெயிக்க வைக்கிறது இந்தியாவை? கனவுல தான் ஜெயிக்க வைக்க முடியும் என்னால். அதனால் ஓடி போய் படுத்து கனவு கண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால் கிளாஸில் அதே மாதிரி தான். கிளாஸில் இருக்கும்பொழுதும் இப்போ நீங்களாவது இவ்வளோ பிரமாதமாக கவனிக்கிறீங்களே, ஒரு நாள் கூட ஒரு கிளாஸை கூட கவனிச்சுதான் எனக்கு ஞாபகமே கிடையாது. எங்கேயோ ஒரு பிடிச்ச விஷயத்த கற்பனை பண்ணிட்டு அப்படி உட்காந்துருக்க வேண்டியதான். எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லின்னு கேட்குறியா? அப்படி இருந்தும் பாஸ் பண்ணும். எப்படி சார் தமிழ் மீடியம் பசங்கள்ல? இப்போ கனத்தாக்குதல் இது சாதாரணமாக கதை அடிக்க பார்க்கும். கன நேரத்தில் தாக்கப்படுவதால் இது கனத்தாக்குதல். யாராவது தப்பு போட முடியும்னு நினைக்கிறீங்களா?
ரைட் போட்டு 2 மார்க்னா 1.5 மார்க் இல்லை 1 மார்க்காவது கொடுக்கணும். கன நேரத்தில் தாக்கப்படுவது கனத்தாக்குதல். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் திசை வேகம், வெலாசிட்டி. திசை வேகம், ஒரு திசையில் செல்லக்கூடிய வேகம், திசை வேகம். யாராவது தப்பு விடுவாங்களா? 2 மார்க். ஆனால் உனக்கு தான் பிரச்சனை. வாட் இஸ் வெலாசிட்டின்னு நீ படிக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மூமெண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிக்கணும் வெலாசிட்டி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த பேர்லேயே பாதி ஆன்சர் இருக்கும். அதில் கதடிச்சா பாதி ரைட்டாக இருக்கும், பாதி தப்பாக இருக்கும். ரைட்டா? இப்போ இம்பல்ஸ்னா கனத்தாக்குதல்னு சொல்லியாச்சு. கன நேரத்தில் தாக்குதல். ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு புரியாதுன்னு ஓங்கி ஒரு அறை விட்டா அதான் கனத்தாக்குதல். விட்டுட்டு சொல்லு, டேய் இதாண்டா இம்பல்ஸு, முடிஞ்சு போச்சு. A large amount of force acts on a body short interval of time. A large amount of force acts on a body short interval of time. அப்படின்னா large amount of force F acts on a body short interval of time. del t போட்டிருக்கேன் பாருங்களேன். del t னா ஸ்மால்னு அர்த்தம். large amount of force acts on a body short interval of time, அதுதான் இம்பல்ஸ். எல்லாரும் ஃபார்ம் நல்லா படிங்க. இம்பல்ஸ் படிச்சியா? யூனிட் போடுங்க இப்போ. சரி, நியூட்டன் செகண்டு. இம்பல்ஸோட யூனிட் நியூட்டன் செகண்டு. டைமென்ஷன் நியூட்டனுக்கு ஒரு ml/t -2, செகண்டுக்கு ஒரு t, அதனால ml/t -1. அப்போ இம்பல்ஸ் ml/t -1. உனக்கு ஞாபகம் இருக்கா? ml/t -1 இப்போதான் பார்த்தோம். யாரோடது? இது மொமெண்டத்தோட டைமென்ஷனு. அப்போ இம்பல்ஸும் மொமெண்டமும் சேமா? அது சேமா இல்லையான்னு தான் அடுத்த ப்ரூஃப் நம்ம கொடுக்க போகிறது. அப்போ இம்பல்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். முடிஞ்சிருச்சு. இங்கே வாங்களேன். இப்போ தான் சொன்னேன் எஃப்க்கு பதிலாக dp/dtன்னு சொன்னப்ப இல்லை, நம்மளோட புரிதலுக்காக del p/deltன்னு எழுதலாமா? del p வேணும்னா f இன்ட்டு del t தானே? f இன்ட்டு del t. இந்த f இன்ட்டு del t எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. இது யார்? இது டக்குன்னு சொல்லு. இம்பல்ஸ். அப்ப இம்பல்ஸ் வேணும்னா del p. அப்போ வார்த்தையா சொல்லுங்க. சரி, அவ்வளோதானா? இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஒன்று தானா? கரெக்டா? இம்பல்ஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னு கற்றுக்கணும். இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஒன்று தான். இங்கே பாருங்களேன். அப்போ இம்பல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். புரியலன்னா p2 மைனஸ் p1. p2க்கு mv மைனஸ் mu. mv ஃபைனல் மொமெண்டம், mu இனிஷியல் மொமெண்டம். அப்போ m இன்ட்டு v மைனஸ் u. சூப்பரா? இதுதான் dp இல்லைன்னா del p. நான் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. என்னை பாரு எல்லாரும், நேராக பாரு, பதில் சொல்லு. இம்பல்ஸ் ஒருவேளை ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன், சேஞ்ச் இன் டைம் கொடுத்துட்டேன், இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிடுவீங்க? மல்டிப்ளை பண்ணி சொல்லிடுவீங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கேன், ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்கேன், மாஸ் கொடுத்துருக்கேன். இம்பல்ஸ் கண்டுபிடிங்கன்னா என்னடா அது இம்பல்ஸுக்கு எஃப் இன்ட்டு del t தானே நான் சொல்லி கொடுத்தாரு. அங்கே யூ இல்லை, வி இல்லை, எம் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீ தான் யோசிக்கணும். ஓ, ஒருவேளை இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் சேம் தான் போல இருக்கு. அப்போ இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா m இன்ட்டு வி மைனஸ் யூ போட்டிங்கன்னா உங்களால் இம்பல்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். பட் தடுமாறாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கற்றுக்குங்க. எஃப் ஈக்குவல் டு வி இன்ட்டு சரி இம்பல்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு வி மைனஸ் யூ. இம்பல்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு del t. ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். m இன்ட்டு வி மைனஸ் யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு del t. இதில் யாரை வேணாலும் கொடுத்து யாரை வேணாலும் கேட்கலாம். ஃபைனல் லாஸ்டி கொடுத்துடலாம், இனிஷியல் லாஸ்டி கொடுத்துடலாம், மாஸ் ஆஃப் த பாடி கொடுத்துடலாம், எஃப் கொடுத்துட்டு சரி del t கொடுத்துட்டு எஃப் கேட்கலாம். இப்போ கூட பாருங்களேன், உனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் வரப்போகுது. m இன்ட்டு வி மைனஸ் யூ, இந்த del t நான் டீன்னு எடுத்துக்குவேன். இந்த v மைனஸ் யூ பை டி இது யாருன்னு நினைக்கிறீங்க? v மைனஸ் யூ பை டி யாரு? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிசிக்ஸ் பொய் சொல்லாது. எங்க இருந்து சுத்தி 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 வந்தாலும் நம்ம அங்கதான் வருவோம். எந்த ஃபார்ம்ல வேணாலும் ஈக்குவேஷன் போடலாம். கடைசியா இந்த எம்ஏ மாறாது, டிபி/டிடி மாறாது. ஏன் இதுக்கு வந்து நம்ம டிபி/டிடி சொல்ல முடியாது? தாராளமா சொல்லலாம். ஏன்னா m இன்ட்டு வி மைனஸ் யூ. அப்போ ஃபைனல் இதுதான் dp/dt. அப்போ m இன்ட்டு வி மைனஸ் யூ பை டியும் எம்ஏவும் ஒன்று தானே. ரைட், சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அப்போ இம்பல்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஒன்றுன்னு இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் பேசினது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. அதுக்கு முன்னாடி எஃப் ஈக்குவல் டு டிபி/டிடி பேசணும். மொமெண்டம்னா என்னன்னு பேசணும்.
இம்பல்ஸ்னா என்னன்னு பேசியிருக்கோம். 2 கிராஃப் நல்லா கற்றுக்க. கிராஃப்ல இருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்களேன். முதல்ல உங்களுக்கு கிராஃபோட பேசிக் நான் தான் சொல்லி கொடுத்தேன். தெரியுதான்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், கிராஃப் இப்படி கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்லோப். ஸ்லோப்னா இதுதான் தீட்டா. அப்போ ஸ்லோப்னாலே நீங்கள் டான் தீட்டா தான் எடுக்கணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிறது டெல் எக்ஸ், சாரி டெல் ஒய், இது டெல் ஒய். அட்ஜசன்ட்ல இருக்கிறது டெல் எக்ஸ். அப்போ டெல் ஒய் பை டெல் எக்ஸ். சரி, அப்போ ஸ்லோப்னா டான் தீட்டாவா? சரி, ஆமாம். டான் தீட்டானாலே உனக்கு நல்லா தெரியும், வெர்டிக்கல் பை ஹரிசாண்டல் தான். டான் தீட்டானாலே வெர்டிக்கல் பை ஹரிசாண்டல், ஒய் பை எக்ஸ். ஒருவேளை கிராஃப் இப்படி இருக்கு, ஸ்லோப்பு அப்பயே அதே தான், டெல் ஒய் பை டெல் எக்ஸ். மறந்துடாத, ஸ்லோப்பை ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டான் தீட்டா தான் எடுக்கணும். ஸ்லோப்னாலே இனிமேல் டான் தீட்டான்றது தான் உனக்கு ஞாபகம் வரணும். டான் தீட்டானாலே ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்குமான ரிலேஷன் தான். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ நான் 2 பேருக்கு கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்றீங்களா? இங்கே பாருங்க, டைமுக்கும் மொமெண்டத்துக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இது யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஷார்ப்பாக கவனிப்பாங்க. டைமுக்கும் மொமெண்டத்துக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். அப்போ கிராஃப் இப்படி கிடைக்குது. இதான் ஸ்லோப்பு. அப்போது ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப், மொமெண்டம் டைம் கிராஃப் கிவ்ஸ் என்னப்பா கொடுக்குது? யாராவது டக்குன்னு சொல்லுங்க. ஃபோர்ஸா? ஏன் ஃபோர்ஸ் சொல்லு பார்க்க அப்படி. நான் தானே வாயை திறந்து பேசுங்க. என்ன சொல்ல போறேன்? del p by del t னால ஃபோர்ஸ். tan theta del p by del t. ஏன்னா இந்த இடம் del p சார், இந்த இடம் del t. ஏன்னா இது p, இது ஸ்மாலரா இருக்கிறதுனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, del p, இந்த இடம் del t. அப்ப tan theta equal to del p by del t. del p by del t எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, இப்பதான் பார்த்தோம். ஃபோர்ஸா? அப்ப ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் என்னத்தை கொடுக்குது? ஃபோர்ஸை கொடுக்குது. ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் என்ன கொடுக்குது? ஃபோர்ஸை கொடுத்துருது சார். அப்போ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. தாராளமாக கேட்கலாம். எப்போவுமே கிராஃப்னு வந்துட்டாலே உங்களோட கண்கள் எதை தேடணும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஸ்லோப் எடுத்தால் என்ன கிடைக்கும், ஏரியா எடுத்தால் என்ன கிடைக்கும். இதுதான் இனிமேல் எங்கெல்லாம் நீங்கள் கிராஃப் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இதுதான் உனக்கு தோணும். கிராஃப் பார்த்துட்டோம், ஸ்லோப்பா ஏரியாவா, ஸ்லோப் எடுத்தால் என்ன ஆன்சர், ஏரியா எடுத்தால் என்ன ஆன்சர், அந்த தேடல் கண்டிப்பாக இருக்கணும். ரைட்டா? அப்போ ஸ்லோப் ஆஃப் பிடி கிராஃப் என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஃபோர்ஸை கொடுக்குது சார். ரைட். அடுத்தது இதை கவனிங்க. எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. நிறைய புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க. டிபி வேணும்னா எஃப் இன்ட்டு டிடின்னு புரிஞ்சுக்கணும். பி மட்டும் வேணும்னா இன்டகிரல் ஆஃப் எஃப் இன்ட்டு டிடி. இதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் சிம்பிள். இன்டகிரேஷன் அதான் ஏற்கனவே சொன்னால, அம்மா பூ கட்டுறது இன்டகிரேஷன், கட்டின பூவை உருவி போகிறது டிஃப்ரென்ஷியேஷனு. நிறைய சின்ன சின்ன களிமண் துகள்களை வச்சு ஒரு பொம்மை செய்யறது இன்டகிரேஷனு. செஞ்ச பொம்மையை தூக்கி போட்டு உடைக்கிறது டிஃப்ரென்ஷியேஷனு. ரைட்டா? இன்டகிரேஷன் சரியான ஃபிசிக்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா ஏரியா. அப்போ எஃப்க்கும் டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம், அந்த கிராஃபுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணுறோம், அந்த ஆன்சர் தான் மொமெண்டம். இப்போ இனிமேல் இன்டகிரல் பக்கத்தில் என்ன இருந்தாலும் நான் எப்படி எழுதுறேனோ அது மாதிரி ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் சார் என்னத்தை கொடுக்குது? ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் கிவ்ஸ் மொமெண்டம். அப்போ எஃப்க்கும் டிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம், ஏரியா கால்குலேட் பண்ணுறோம், அதனால மொமெண்டம் கிடைக்குது. ஏரியா ஆஃப் எஃப்டி கிராஃப் என்ன கொடுக்குதுன்னா மொமெண்டத்தை கொடுத்ததுன்னு கற்றுக்கணும். ரைட், நல்லா இருக்குது. கொஞ்சம் கிராஃப் சொல்லி கொடுங்க. இங்கே வாயேன். எப்போவுமே ஒரு கிராஃப் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ் பார்க்கணும். எக்ஸில் டைமையும் ஒய்யில் ஃபோர்ஸையும் வச்சுருக்கேன். நம்பர் கொடுத்துக்கலாம். ஒரு பேஜுக்கு 1 2 3 4 5 6 அது மாட்டும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி புரிதலுக்காக 1 2 3ன்னு இப்போ கொடுக்குறேன். அப்புறமா வேறு யூனிட் கொடுக்குறேன். 4 -1 -2 -3 -4 இந்த மாதிரி இருக்கு. கிராஃபை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க இது எஃப்டி கிராஃப். ஷேப் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு,
இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்க இருந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, இப்படி இருக்கு. எஃப்டி கிராஃபுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணா இப்பதான் சொன்ன மொமெண்டம் கிடைக்கும். அப்ப அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க ஃபைண்ட் த மொமெண்டம்னு. இந்த மாதிரி கிராஃப் இதோ இப்பவே அந்த சம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆலன்ல 26 27 தெரியல, அந்த சம் அதில் இருக்கும். இப்போ இங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த கிராஃபோட ஏரியா கால்குலேட் பண்ணும். யாராவது ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியா ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். யாராவது ஆன்சர் மட்டும் சொல்லு. 3 சார். 3. பிரமாதமா சொன்னாங்க. 1/2, b வந்து 2, h வந்து 3, ஆன்சர் 3. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஏரியா 3. எல்லாராலையும் உணர முடியுதா? ½ bh. செகண்ட் ஒன்னோட ஏரியா இதோட சொல்லுங்க. பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, அது எவ்வளவு? அதோடது -4 சார். -4. அழகா சொன்னப்ப -4. சார் 1 இன்ட்டு 4 L இன்ட்டு பி ரெக்டாங்கிள். ஏன் -4? ஏன்பா -4? சார் எக்ஸ் டேஷ்ல இருக்கு சார். எக்ஸ் டேஷ்னா எனக்கு சரியா புரியலம்மா. புரியுற மாதிரி சொல்ல, எனக்கு புரியுற மாதிரி. மைனஸ்ன்னு சொன்னது ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. அது காரணம் மட்டும் சொல்லிட்டு போங்க. நெகட்டிவ்ல போறதுனால. இன்னும் கூட நல்லா சொல்லலாம். இது above the x axis தான் below the x axis? below the x axis. always taken as negative, ரைட்டா? எல்லாரும் கத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே டயக்ராம் இருந்தா கண்டிப்பா அது நெகட்டிவா தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு சொல்றது தான் ஒர்க் எனர்ஜி பவர்ல இந்த பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வரும், கிராவிடேஷன்ல கிராஃப் வரும். எல்லாத்துலயும் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும், ரைட்டா? அடுத்தது இது வந்து 4ன்னு சொல்லிட்டீங்க. இதோட சொல்லுங்க பாக்க. இந்த ஸ்கொயரோட சொல்லுங்க. 9. ஏன்னா இங்க ஒரு 3 இருக்கு, 1 1 1 3. அதே மாதிரி இங்க ஒரு 3 இருக்கு, 3 3 தான் 9. இப்போ 9 3ஐயும் ஆட் பண்ணணும், 4ஐ மைனஸ் பண்ணணும். above the x axis ஆட் பண்ணிக்கோ, below the x axis மைனஸ் பண்ணிக்கோங்க. 9 3 12ல 4 போயிடுச்சுன்னா 8. அப்போ மொமெண்டம்ன்றதுனால 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், ரைட்டா? கிராஃப் கொஷினை மட்டும் அலட்சியமா விட்டுறக்கூடாது. எஃப்டி கிராஃபுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா மொமெண்டம்னு உனக்கு புரியணும். பிடி கிராஃபுக்கு ஸ்லோப் எடுத்தா ஃபோர்ஸ்னு புரியணும். அப்போ ஸ்லோப் வேற, ஏரியா வேற, தெரியுதா? ஸ்லோப்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏரியானா இன்டகிரேட் பண்ணணும், ரைட்டா? ஒரே நிமிஷம், எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா? ஒரே நிமிஷம். சில குரூப் கூட வேணா அதை நானே ட்ராப் பண்றேன் கிராஃப். ஒரே நிமிஷம் தேடும் போது எதுவும் கிடைக்காது. ரைட், இதில் கொஸ்டின் நம்பர் 25 ஆலன்ல ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல ஃபோர்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இடம் 0ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடம் 2ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடம் 4ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடம் 6 கொடுத்துருக்காங்க, இந்த இடம் 8 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? மேலே +2, கீழே -2, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த -2ல இருந்து ஒரு கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. மேலே 4க்கு நேராக +2 வழியாக கிராஸ் பண்ணுது, கிராஸ் பண்ணி 6 வழியா திருப்பி இந்த 2 வழியா 8க்கு வந்துருக்கு, இப்படி வந்துருக்கு, ரைட்டா? ஸோ இதோட இதுதான் கொடுக்கப்பட்ட ஷேப். கிராஃப் வந்து எஃப்டி கிராஃப். இப்போ ஃபைண்ட் த மொமெண்டம்னு கேட்குறாங்க. உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆன்சர் 8, 4, 0, 16. 0. என்ன காரணம் 0? below the x axis sir. இல்லம்மா, below the x axis என்னது? ஏன் இந்த இடத்துல 0?
யாராவது டயக்ராம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன் 0? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது உன்னால. இது ஒரு கொஷினே உட்காந்துருப்பீங்களா? மேலே பார்த்தா சொல்ல ஸ்டார்ட் ஆகுறதும் -2 நியூட்டன், எண்ட் ஆகுறதும் -2 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் சேஞ்சே ஆகல, அதனால மொமெண்டம் 0. இப்போ மொமெண்டம் வந்து எஃப்டி கிராஃபுக்கு ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற ஏரியாவை பாருங்க. அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் ஏரியா ஒரு ஹாஃப் சர்க்கிளா எடுத்துக்கலாமா? அதே அளவுக்கு தானே பிலோல. இப்போ இதையும் பாருங்க. அதே 2 தான் இங்கேயும், அதே 2 தான் இங்கேயும். அப்போ மேலேயும் கீழேயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். ஸோ மேலே இருக்கிற அதே ஷேப்பும் கீழே இருக்கிற அதே ஷேப்பும் ஈக்குவல். இப்போ மேலே இருக்கிறது +10 வந்துச்சுன்னா கீழே இருக்கிறது -10. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம். சரி, இந்த இடத்துல எஃப்டி கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சோம், ஏரியா 0. அப்போ மொமெண்டம் கண்டிப்பாக 0ன்னு கற்றுக்கணும். ரைட்டா? ஓகே, இன்னும் ஒரு சம் ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்சர் சொல்ல மாட்டேன், இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். கவனி. 2 4 6 8 10 1 2 3 -1 -2 -3. இங்கே ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ எப்படி வேணும் நினச்சிக்கோ. இது மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட்டா? இந்த கிராஃப் வந்து எஃப்டி கிராஃபோடு. ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். 20% ஆஃப் லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா நாளைக்கு எஃபிடி. இப்போ நாளைக்கு டைம் வந்து வழக்கம் போல் ஈவினிங் 6:45 8 வரைக்கும். அடுத்த நாள் 6:45 8 வரைக்கும். இந்த கிளாஸ் டியூஸ்டே கிளாஸில் தான் ப்ரொஜெக்டைல் மோஷனோட சம் கொஞ்சம் போட போகிறோம். உங்களோட தெரியாத சம்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் முடியும். இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இது L/Bன்னு கண்டுபிடிச்சிரு, இதை ½ BHன்னு கண்டுபிடிச்சிரு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கும். இதை ½ BHன்னு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிக்கும். கரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போ. 4 சார். 4ன்னு வந்திருக்கு, செக் பண்ணிடுவோம்.